ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மோட்டரோலா 32 இன்ச் 2025 எடிசன் டிவியோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த டிவி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு 25,000 ரூபாய். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆஃபரில் வாங்கினது 10,300க்கு நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். இந்த டிவி வந்து ஆன்லைனில் வாங்கினதால நாம்ளே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. இன்ஸ்டாலேஷனில் அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி எப்படி செட் பண்ணணுமோ ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காமிப்பாங்க. ஏதாவது டேமேஜ் இருக்கா, ஆன் ஆகுதான்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு முறை செக் பண்ணி டெமோ காமிப்பாங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கேட்டுக்கலாம். டிவி வந்து டேபிள்லேயே வச்சு பார்க்குற மாதிரி 2 ஸ்டாண்டு, ரிமோட்டுக்கு 2 செல் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. இதே நீங்கள் வாலில் செட் பண்ணாலும் தனியாக ஸ்டாண்ட் வாங்கி வாலில் செட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கீழே வைக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கோம். அதனால் கீழ் ஸ்டாண்ட்லேயே இப்போதைக்கு செட் பண்ணியிருக்கோம். இப்போ டிவி ஆன் ஆயிடுச்சு. கூகுள் டிவின்னு சொல்லிட்டு சிம்பிள் காட்டுது பாருங்கள். இது வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து ஐடி ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்வேர்டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக கிரியேட் பண்ணி போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஐடி வந்து பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டிவி வந்து ப்ராப்பராக நாங்கள் டேபிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற கவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணல. ஏன்னா 10 நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது டேமேஜ் இருந்தால் வேணும்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். 10 நாளைக்கு அப்புறம் எந்த ஒரு டேமேஜும் இல்லைன்னா நம்ம வந்து கவர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே கூட விட்டுக்கலாம். உங்கள் ஆப்ஷனல் தான். இப்போ டிவி ரிமோட் பார்த்துடலாம். நல்லா சின்னதாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ யூஷுவலாக கொடுத்துருக்கிற மாதிரி ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன், அப்புறம் பேக் பட்டன், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், ப்ரைம் வீடியோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நம்ம நேரடியாக இதிலேயே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிவியோட ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மல்டிமீடியா பிளேயர், யூடியூபு, ஜியோ ஹாட்ஸ்டார், G5, சோனி வியூ, ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸு, எம்எக்ஸ் பிளேயர், யூடியூபு, மியூசிக்கு, அப்புறம் லைவ் டிவி, மேனுவல், டெய்லி மேனேஜ், கேஸ்ட் ப்ளே டிவி, டெய்லி ப்ளே, அப்புறம் டிஸ்கவரி ப்ளஸ், டெய்லி கீ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த செட்டிங்ஸ் பார்த்துடலாம். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே, சவுண்டு, கலர் இதெல்லாம் நாம்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத், ஒய்ஃபை இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரேம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 GB ரேம், ஸ்டோரேஜ் 8 GB ஸ்டோரேஜ். இது ஒரு கூகுள் டிவி. ப்ராசஸர் வந்து கியூட் கோர் மீடியாடெக். வெயிட் வந்து 3.7 kg. வாரண்ட்டி வந்து இந்த டிவிக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ டிவியோட பேக் சைடு நம்ம பார்த்துடலாம். பேக் சைடில் வந்து HDMI போர்டு 3 ரியர், USB போர்டு 2 ரியர், சப்போர்ட்டிங் டிவைஸ் வந்து மொபைல், லேப்டாப், பிசி ஃபார் கேஸ்டிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பென்ட்ரைவர் இன்செர்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டிவி வந்து நகர்த்தணும். இந்த மாதிரி ஒரு கேபிள் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் சைட்லேயே ஈஸியாக வந்து இன்செர்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மல்டிமீடியா பிளேயர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ யூஎஸ்பிக்கு போயிட்டிங்கன்னா உங்கள் பென்ட்ரைவில் வந்து மூவிஸ், ஆல்பம் எது இருக்கோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பிக்சர் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ டிவியோட டிஸ்பிளே பார்த்துடலாம். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர், 32 இன்ச் QLED டிஸ்பிளே. ரெசோலேஷன் HD ரெடி 1366 x 678. பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 நீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெஃப்ரெஷ்டு வந்து 16 Hz. டைமென்ஷன்ஸ் 722 x 425 x 88 mm. அடுத்து ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் அவுட்புட் RMS 20 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆடியோட சவுண்டையும் பிக்சர் குவாலிட்டியும் பாருங்கள். அடுத்து உங்கள் மொபைலில் ஜியோ சிம் இருந்தால் நீங்கள் வந்து டிவிலே கனெக்ட் பண்ணிவிட்டு ஜியோ ஹாட்ஸ்டார், அப்புறம் அதில் இருக்கிற சீரியல், மூவி எது வேணாலும் நீங்கள் வந்து அப்படியே நேரடியாக பார்த்துக்கலாம். இப்போ மோட்டரோலா டிவியோடைய ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.